ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதன்கிழமை. நான் மதியம் லஞ்சுக்காக சாப்பாடு தான் வடிச்சிக்கிட்டு இருக்கேன். வடித்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். வடித்த சாதம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதால அதுலேயே கிளறி ஆற வச்சுக்கிட்டேன். சின்ன பாத்திரமாக இருந்தால் தான் வேறு பாத்திரத்தில் மாற்றுவேன். இந்த பம்பளி மாதம் எங்கள் அத்தை பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்தா, என் தங்கச்சி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. நாங்கள் படிக்கக்குள்ளே பம்பளி மாஸ் மரம் நிறையா இருக்கும். நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஸ்கூலுக்கு போவோம். அப்போ நிறையா கொத்து கொத்தாக பெருசாகவும் இருக்கும், பிஞ்சாகவும் இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியாது பழம் எது காய் எதுன்ட்டு. காலையில் ஸ்கூலுக்கு போகக்குள்ள எந்த வீட்டில் எந்த மரம் இருக்குன்ட்டு கணக்கு பண்ணிப்போம். பம்பளி மாஸ் மரம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் போகும்போது இந்த மரத்தில் இத்தனை பழம் இருக்குன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணி இத்தனை பேர் கேங் கட்டி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அந்த பழத்தை பறிக்கலான்னு ஐடியா பண்ணியிருப்போம். நாங்கள் 4 பேருனா 2 பேரை நிற்க வச்சுட்டு 2 பேர் மரத்தில் ஏறுவோம். யாராச்சும் வந்தால் சிக்னல் கொடுங்கன்ட்டு. அந்த நேரம் பார்த்து யாருமே வரமாட்டாங்க. நாங்கள் மடி நிறைய பழமோ ஏதோ நார்த்தங்காய், புளியங்காய், மாங்காய் எதாக இருந்தாலும் பறிச்சிட்டு நாங்கள் குதித்து ஓடிடுவோம். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு தண்ணி சாறு தான் வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை போட்டு தொட்டுக்கிறதுக்காக துவையல், தேங்காயும் காஞ்சி மிளகாவும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச தேங்காயில் தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து தண்ணியை திட்டமாக ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக புளிப்பு சுவை இருந்தால் துவையும் நல்லா இருக்கும். அதையும் அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். துவரம்பருப்பில் ஜீரகம் வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். மசித்த பருப்பில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடி கொதிக்க வச்சுட்டேன். கீரையை நல்லா கழுவி வேக வச்சுட்டு ஒரு கொதி வந்ததை இறக்கிட்டு கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். கீரை தனி சாறு சிம்பிளாக தயாராகிடுச்சு. துவையலும் தயாராகிடுச்சு. சாதம் போட்டு சாப்பிட்லாம் வாங்க. தட்டில் 4 கரண்டி சாதம் வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கீரை சாம்பார் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் துவையல் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கீரை சாம்பாரில் சோம்பு, தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவோம். ஆனால் அன்றைக்கி கரண்ட் இல்லாமல் திடீர்னு செஞ்சதால் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி தான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.